ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த நாட்களிலே கிறிஸ்துவின் அன்பு ஒரு மனிதனுக்குள் வரும் பொழுது அவனுடைய பண்புகள் எப்படி செயல்படுகிறது என்பதை பற்றி நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். முதல்ல மனிதனுடைய அன்பில் நம்ம பார்த்தது அன்பு நீடிய சாந்தம் உள்ளது. அதற்கு உதாரணமாய் வாழ்ந்த மோசேயின் வாழ்க்கையிலிருந்து பல காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம் என்று நிச்சயமாய் நான் நம்புகிறேன். இந்த நாளிலும் அன்பு தயவுள்ளது என்பதை பற்றி நாம் சிந்திக்கவிருக்கிறோம். தயவு என்பதற்கு மற்றொரு பொருள் இரக்கம். அந்த இரக்கம் இரண்டு நிலைகளில் செயல்படணும். ஒன்று, ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையில் ஒரு மனிதன் நிலைத்திருக்க வேண்டுமானால் தேவ தயவும் மனித தயவும் கட்டாயம் தேவை. இந்த இரண்டு தயவும் இருந்தால்தான் ஒரு பரிசுத்த வாழ்க்கையில் நம்ம தொடர்ந்து பயணிக்க முடியும் என்பதற்கு சான்றாக வாழ்ந்த ஒரு பரிசுத்தவானை பற்றி தான் இந்த நாளிலே நாம் தியானிக்கப் போகிறோம். தானியேல் என்ற மனிதனை பற்றி நாம் வேதத்திலே படித்திருப்போம். பல காரியங்களை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். இந்த நாளிலும் கூட தானியேலுடைய வாழ்க்கையிலே தேவ தயவு மனித தயவு எப்படி செயல்பட்டது என்பதை குறித்து நாம் சிந்திக்கவிருக்கிறோம். பாபிலோன் தேசத்து ராஜாவான நேபுகாத்நேச்சார் இஸ்ரவேல் தேசத்திலே படையெடுத்து அந்த நாட்டில் இருக்கிற மக்களை எல்லாம் சிறைப்பிடிக்கிறார். அப்படி சிறைப்பிடிக்கும் பொழுது அரச குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள், கல்விமான்கள், ஞானிகள், இப்படிப்பட்ட மேல்நிலை மக்களை எல்லாம் அவர்கள் சிறைப்பிடித்து தன்னுடைய நாட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படி கூட்டிகிட்டு போகும் பொழுது தான் தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களும் சிறைப்படுத்தப்பட்டு பாபிலோன் தேசத்தின் சிறையிலே அடைக்கப்படுகிறார்கள். அந்த நாட்டு ராஜா என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த நாட்டுக்குரிய கல்வியை போதிக்கணும், பாஷைகளை கற்றுக் கொடுக்கணும், அந்த நாட்டினுடைய கலாச்சார பண்பாடுகளெல்லாம் கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு தலைவனை ஏற்படுத்தி அவங்களுக்கு அந்த நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லி அவரை அமைக்கிறார். அப்படி அமைக்கும் பொழுது தானியேலும் அவனுடைய நண்பர்களுக்கும் சற்று கலக்கம் வருது. ஏன் அப்படின்னா, அவங்க நாட்டு கலாச்சாரம் பண்பாடு வேறு, புதிய நாட்டில் இருக்கிற கலாச்சாரம் பண்பாடுகளெல்லாம் வேறு. அப்படி இருக்கும் பொழுது இப்போ அவனுக்கு ஒரு சோதனை வருது. கடவுளுடைய நியாயப்பிரமாணத்தை கை கொள்கிறதா, அரசாங்க சொல்லுகிற அரசருக்கு பயப்படுறதா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் என்ன முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற தடுமாற்றம் அவனுக்கு வருது. அப்போ அவன் ஒரு தீர்மானம் எடுக்கிறான். என்ன ஆனாலும் நம்ம கடவுளுடைய நியாயப்பிரமாணத்தை விட்டு விலகக்கூடாது, அவருடைய கற்பனைகளை விட்டு விலகக்கூடாது, அவருடைய வார்த்தையை விட்டு நம்ம விலகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்கிறான். அது என்ன அப்படின்னா, அவங்களுடைய நாட்டு உணவை நம்ம சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது கடவுளுடைய கட்டளை. அது என்ன, பைபிளில் வசனம் என்ன சொல்லியிருக்குதுன்னா, ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள் என்று 1 கொரிந்தியர் 10:31 நம்ம வாசிக்கிறோம். அப்போ அந்த உணவு காரியத்தில் அவனுக்கு ஒரு சோதனை வருது. அவங்க நாட்டு உணவு வேறு விதமான ஒரு உணவாக இருந்ததுனால அதனால தான் தீட்டுப்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிறதுனால அவன் என்ன செய்கிறான்னு அவங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த தலைவனை கூப்பிட்டு இந்த மாதிரி எங்கள் நாட்டு உணவை மட்டும் எங்களுக்கு தாங்க, நாங்கள் எங்களுக்கு தேவையான உணவை தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அப்போ அந்த தலைவன் பயப்படுறான். ராஜா கேட்டாருன்னா என்னை கொன்று போடுவார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போது தானியேல் அவர்கிட்ட தயவாக பேசுகிறான். இந்த மாதிரி நீங்கள் 10 நாளுக்கு எங்களுக்கு நாங்கள் கேட்குற உணவை எங்களுக்கு கொடுங்க, மற்றவங்களுக்கு ராஜா கொடுக்க சொன்ன உணவை கொடுங்க, 10 நாள் கழித்து எங்களை பாருங்கள், நாங்கள் எப்படி இருக்கிறோம், எங்களுடைய உணவுனால் நாங்கள் சாப்பிட்டு எங்களுடைய உணவுனால் நாங்கள் எப்படி இருக்கிறோம், ராஜாவுடைய உணவு சாப்பிட்டவங்க எப்படி இருக்கிறாங்கங்கிறத நீங்களே பாருங்கள், அதை பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் முடிவு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவனும் சொல்கிறான். அப்போ அந்த தலைவனும் சரின்னு ஒத்துக்கிறாரு. அப்படி ஒத்துக்கிட்டு இவங்க கேட்ட பருப்பு, இவங்க கேட்ட உணவுகளை தானியேலுக்கு கொடுக்குறாங்க. பார்த்திங்கன்னா 10 நாள் கழித்து பார்த்தா தானியேலும் அவனை சார்ந்தவர்களும் நல்லா சாப்பிட்டு நல்ல கொழுமையாக செழிப்பாக இருக்கிறாங்க. ராஜ உணவு சாப்பிட்டவங்களை விட இவங்க நல்லா இருக்காங்க. அப்போது அந்த தலைவன் யோசிக்கிறார், சரி இவங்க கேட்ட உணவையே நம்ம தொடர்ந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக அவங்களுக்கு அந்த உணவையே கொடுக்குறாங்க. பாருங்கள், அந்த சிறைப்பட்டு போன அடிமையான அந்த தேசத்தில் அடிமையாக தான் கொண்டு போகப்பட்டிருக்காங்க. அந்த இடத்துல கூட கடவுளுக்காக அவன் தன்னுடைய உணவினால் தீட்டுப்படக்கூடாது அப்படிங்கிறதுல அவன் ரொம்ப குறிக்கோளோடு அவன் செயல்பட்டதுனால ஆண்டவர் தேவ தயவு நிமித்தமாக மனுஷர் கண்களிலும் தயவு கிடைக்க பண்ணின கர்த்தர் அவங்களுக்கு மாறுபாட்டை வேறுபடுத்தி காட்டினார். அவனுடைய முகத்தில் அவனுக்கு நல்ல ஒரு முகக்கலையை கர்த்தர் கொடுத்தாரு.
அது மட்டும் இல்லை, அவங்க என்னெல்லாம் கற்றுக் கொடுத்தாங்களோ அதிலெல்லாம் அவங்க ரொம்ப தேறினவர்களாக இருந்தாங்க, எல்லாவற்றிலும் பெஸ்ட்டாக இருந்தாங்க. அப்போ அதை பார்த்தோன்னா அந்த தலைவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்தது 10 நாள் கழித்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ராஜாவின் இடத்துல கொண்டு போகப்படுறாங்க. அப்போது கடவுளுடைய வார்த்தைக்கு தானியேல் கீழ்ப்படிந்தான், அவனுடைய நண்பர்கள் கீழ்ப்படிந்தாங்க. அப்போது தேவ தயவும் மனித தயவும் இருந்ததுனால அவன் தன்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொள்ள முடிஞ்சிச்சு. அந்த உணவு விஷயத்தில் கூட கடவுளுக்கு பிரியமாக அவன் நடந்ததுனால கர்த்தர் அந்த அடிமையாய் கொண்டு போகப்பட்ட தேசத்தில் அவனை எப்படி உயர்த்தி வைச்சாருன்னா உயர்ந்த பதவியில் அவன் வைக்கப்பட்டான். அது மாத்திரமில்லை, அவங்க ராஜா கிட்ட கொண்டு போகும்போது ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்துலலாம் ராஜா அவங்கள விசாரித்தாரோ அதில் மற்ற சாஸ்திரிகள் ஜோசியர்களை விட 10 மடங்கு அவன் சமர்த்தராக கண்டான் அப்படின்னு சொல்லி பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது. இப்போ தானியேலுடைய வாழ்க்கையின் மூலமாக நம்ம கற்றுக்கொள்வது என்ன அப்படின்னா, கடவுளுடைய வார்த்தை வசனத்தை நம்ம கீழ்ப்படிஞ்சு அப்படியே நடக்கும் பொழுது கடவுள் ஏற்ற காலத்தில் உயர்வையும் மேன்மையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து தன்னுடைய பிள்ளைகளை கனப்படுத்துகிறார். இப்போ நம்மளுடைய வாழ்க்கை நம்ம எடுத்து பார்த்தோம்னா நமக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் வரும் பொழுது நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுப்போம்? அரச கட்டளைக்கா அல்லது ஆண்டவருடைய கட்டளைக்கா அப்படின்னு சொல்லி நம்ம சிந்தித்து பார்க்கணும். தானியேலை போல தைரியமாக ஒரு முடிவை எடுத்து அவன் செயல்படுத்தும் பொழுது கடவுள் அவனை உயர்த்தி மேன்மைப்படுத்தி அடிமையாய் சிறைப்பட்டு கொண்டு போன தேசத்தில் கூட அவன் உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தான். நிறை வயது மட்டும் அவனுடைய கர்த்தருடைய கரம் அவனோடு இருந்து அவனை வழி நடத்தினது அப்படிங்கிறத நம்ம பைபிள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த நாளிலும் கூட நம்ம இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தத்தை நம்ம கை கொண்டு நடப்போமேனால், கர்த்தருக்கு பிரியமாக நடப்போமேனால் அவரிடத்திலிருந்து நம் உயர்வையும் மேன்மை ஆசீர்வாதத்தை எல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் என்பதைத்தான் இந்த நாளின் செய்தி நமக்கு அறிவுறுத்துகிறது. இந்த நாளிலும் இப்படிப்பட்ட தேவ தயவுக்காக மனுஷர் கண்களிலே தயவு கிடைக்கும்படி நாம் ஜெபிப்போம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யுங்கள் அன்பின் ஆண்டவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் கேட்ட செய்திக்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கடந்த நாளிலே அன்பு நீடிய சாந்தம் உள்ளது என்பதற்கு அடையாளமாய் வாழ்ந்த மோசேயின் வாழ்க்கையின் மூலமாய் நாங்கள் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டதை போல இந்த நாளிலும் கூட தானியேல் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தகப்பனே சாப்பிடுகிற உணவு விஷயத்தில் கூட அப்பா தன்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொண்டதை போல நாங்களும் பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு கிருபை தாங்காண்டவர். எல்லாவற்றிலும் நாங்கள் உம்மை பிரியப்படுத்துகிறவர்களாய் காணப்படவும் கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். காத்துக்கொள்ளும், வழி நடத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.